நேரம் சரியான நல்ல நேரம் 11:11. நன்றி. ஆர்வமாகின்றது அறிவுக்கலைஞன் தோப்படி ஜெயநரசன் அவர்கள். வணக்கம், பாருங்கள். இனிய மதிய வணக்கம். கலைவாணி மோகன், அதிபர் நடாமோகன், அனைத்து பாமர்களுக்கும் எனது இணைந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று அறிவுக்களஞ்சியம் 539வது இன்றைக்கு சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2026 சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதம், சித்திரை மாதம். எனது சிந்தனையாக இறைவனில் நம்பிக்கை விசுவாசம் வைத்து நடந்தால் நினைப்பது இறைவன் இல்லா தருவார் என்பதை குறிக்கொண்டு, அன்பான உறவுகளை நான் இந்த தியதியை 13/4 போட்டுக்கிறேன். நீங்கள் அந்த இதுக்கு ஓப்பன் பண்ணுங்கோ. 2 அது நிறைய பதிய முடியாமல் போட்டு 6ஆம் தேதியான் குறைவாக இருந்தபடியாக நான் 13 பதிஞ்சனான். அந்த கிழமை நான் நிற்காதபடியால் அதையும் பதிஞ்சு விட்டேன். இன்றைய 13/4 அந்த டேட்டில் போட்டிருக்கு. அந்த டேட்டுக்கு நீங்கள் உங்களோட இதுக்கு போய் அதை பதிந்து கொள்ளுங்கள். நான் ஓப்பன் பண்ணுறேன். பதிமூன்று 4/26 அறிவுக்கலைஞர் 539 ஜெயாநடி சக்கரன்னு போட்டுக்கிறேன். உங்களோட பேர்களை பதிவு செய்யலாம். பதிவு செய்யுங்க. சரோனி சோதராஜா பதிஞ்சிருக்கிறீர்கள். கலைவாணி மோகன் பதிஞ்சிருக்கிறீர்கள். செல்வி நித்யானந்தன் பதிஞ்சிருக்கிறீர்கள். உலதி தில்லைத்துவன் பதிஞ்சிருக்கிறீர்கள். ரோஜினி பதிஞ்சிருக்கிறீங்கள். அன்பானவர்களை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அறிவுக்களஞ்சியம் 539வது நிகழ்வாகவும் உங்களோட பெயர்களை பதிந்து கொள்ளுங்கள். எல்லாம் தேடல் மூலம் எடுத்த கேள்விகள் தான். உங்களுக்கு எதுவும் அதில் கேள்விகள் எதுவும் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். நானும் என்னால் நானே எழுத இல்லை, நானே தண்டையில் பார்த்ததை தான் நானும் தந்திருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகத்தில் வைத்திருக்கலாம். எல்லாம் புது கேள்வியெல்லாம் இருக்கின்ற சில அதுகள். எனவே நான் இப்போ தொடங்குறேன்னா, முதலாவது கேள்வியாக, உலகில் அதிகம் பேர் சுற்றுலா பயணிகளாக முதலாவது நாடாக இந்த 2026 பதிந்திருக்கிறார் இந்த நாடு. பிரான்ஸா, சீனாவா, தாய்லாந்தா? பிரான்ஸ் என்பது சரியான பதில். 2வது கேள்வியாக, பிரான்ஸ் சுற்றுலா பயணிகள் என்ற தொகை எவ்வளவு? 200 கோடி மில்லியன், 250 கோடி மில்லியன் அல்லது 300 கோடி மில்லியன்?
250 கோடி மில்லியன் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக மூன்றாவது கேள்வியும் உலகிலே அதிக சுற்றுலா பயணிகள் 2வது நாடு ஸ்பெயின், இத்தாலி, சீனா. ஸ்பெயின் என்பது சரியான பதில். 4வது கேள்வியும் ஸ்பெயின் நாட்டின் சுற்றுலா பயணிகள் தொகை எவ்வளவு? 80 மில்லியன், 82 மில்லியன் அல்லது 84 மில்லியன்? 84 மில்லியன் என்பது சரியான பதில். அடுத்த 5வது கேள்வியும் உலக அதிக சுற்றுலா பிராணிகளில் 3வது நாடு இது? அமெரிக்கா, இத்தாலி, சீனா. அமெரிக்கா என்பது சரியான பதில். 6வது கேள்வியும் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்த நாடு இது? புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்த நாடு ரஷ்யா, சீனா, பிரான்ஸ். பிரான்ஸ் என்பது சரியான பதில். 7வது கேள்வி உலகில் மிகப்பெரிய அணு நிலையம் அமைக்கப்பட்டுள்ள நாடு இது? அணு உலை அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ். அதுவும் பிரான்ஸ் தான். 8வது கேள்வியும் முதல் புகையிரத்தில் மருத்துவமனை தொடங்கப்பட்ட நாடு இது? இந்தியா, ஜெர்மனி அல்லது சீனா? மருத்துவமனை புகையிரத்தில் முதல் தொடங்கப்பட்ட நாடு இந்தியா என்பது சரியான பதில். 9வது கேள்வி முதலில் தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்த நாடு இது? மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா. சிங்கப்பூர் என்பது சரியான பதில். 10வது கேள்வியும் முதலில் பல்ப் இது கரண்ட் பல்ப் இந்த ஒளிகள் தர பல்ப் உருவாக்கிய நாடு இது? சீனா, ஜெர்மனி, அமெரிக்கா. டியூப்ல பல்பன்னு சொல்கிறது ஒளிதாரது. இந்த பல்பை தான் பல்பன்னு தான் தமிழில் இருக்கிறேன். நீங்கள் அமெரிக்கா என்பது சரியான பதில். லீடர் போட்டுக்கு போவோம். கலைவாணி, சரோஜினி சுவராஜா, நவுலதி தில்லத்தேவன், நேமிஸ்பிலி, லோஜினி, செல்வி நித்யானந்தன், சிவமணி. 7 அன்புறவர்கள் பங்கு பெற்றிருக்கு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி தேனியால் உணர முடியாத நிறம் எது? தேனியால் உணர முடியாத நிறம் எது? சிவப்பு என்பது சரியான பதில். 12வது கேள்வியும் உலகில் அதிக மாடுகள் உள்ள நாடு எது? இந்தியா, பிரேசில், சீனா. பிரேசில் என்பது சரியான. இந்தியாவும் இருக்குத்தான். இந்தியாவில் பால் கறக்க மட்டும் அதுக்கு பேர் போன இடம் இது. பிரேசிலில் பாலோட இறைச்சிக்குமாக வளர்க்கப்படுகிறது. பிரேசில் தான் முதலாவது இடத்துல இருக்கின்றது. 13வது கேள்வி கங்காரு தன் குட்டிகளை வயிற்றில் வயிற்றில் அந்த பையுக்குள்ளே வைத்திருக்கிற காலம் எவ்வளவு வச்சிருக்கும்? இத்தனை மாதம்? 6 மாதம், 8 மாதம், 10 மாதம்? 6 மாதம் என்பது சரியான பதில். 14வது கேள்வியும் கண்மூடி தூங்காத பறவை இனம் எது? கண்மூடியே தூங்காத பறவை இனம் எது?
வாத்து, ஆந்தை, புறா. வாத்து என்பது சரியான பதில். 15வது கேள்வியும் தன் இமைகளால் பார்க்கக்கூடிய பிராணி எது? தன் இமைகளால் தான் பார்க்கக்கூடிய பிராணி எது? கண்ணிலிருந்து ஓணான், பல்லி, பாம்பு. கண்ணாலும் பார்க்கும், இமைகளாலும் பார்க்கும். பாம்பு என்பது சரியான பதில். 16வது கேள்வியும் புறங்கள் இல்லாத நாடு எது? ஆஸ்திரேலியா, கனடா, பின்லாந்து. ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 17வது கேள்வி தெருநாய்கள் இல்லாத நாடு எது? இப்ப இருக்கிறது தெரியல, நான் இல்லாமல் இல்லைன்னு சொல்லிச்சு இருந்தது. அதில் நெதர்லாந்து இப்படியே சொல்லி போட்டேன். நெதர்லாந்து என்பது சரியான பதில். 18வது கேள்வியும் பன்றிகள் கழிவில் மின்சாரம் செய்யும் நாடு எது? மின்சாரம் பன்றிகள் கழிவில் மின்சாரம் செய்யும் நாடு ஜப்பான், தாய்லாந்து, தாய்வான். தாய்லாந்து என்பது சரியான பதில். 19வது கேள்வியும் பொம்மலாட்டத்தின் தாயம் எது? பொம்மலாட்டத்தின் தாயம் எது? தாய்லாந்து, ஜப்பான், சீனா. சீனா என்பது சரியான பதில். 20வது கேள்வியும் பச்சோந்தியின் உண்மையான நிறம் என்ன? பச்சை, மஞ்சள், கருப்பு. கருப்பு என்பது சரியான பதில். எல்லாம் அது தட்ட நேரத்துக்கு நேரம் ஆகலை கண்டிட்டும் நிறத்தை மாத்திரம் பச்சையாக இருக்கும், சில நேரம் மஞ்சளாக இருக்கும். அதிகம் மஞ்சள் பச்சையாக தான் இருக்கிறேன், ஆனால் அதில் உண்மையான நிறம் கருப்பு. 21வது கேள்வி அந்த நேர போட்டுக்கு போவோம். சரோஜினி சூத்ராதர், லோஜினி, நவலதி சில்லைத்தவன், கலைவாணி மோகன், நேவஸ்விலி, செல்வி நித்யானந்தன், சிவமணி. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வி சூரிய கிரணத்தை முதன்மையில் உணர்ந்தவர்கள் யார்? சூரிய கிரணத்தை முதன்மையில் உணர்ந்தவர்கள் யார்? அமெரிக்க, ரஷ்ய, சீனர். சீனர்கள் என்பது சரியான பதில். 22வது கேள்வியும் துப்பாக்கியை தேசிய கொடியில் பொறித்துள்ள நாடு எது? நைஜீரியா, கொலம்பியா, மொசாம்பிக். மொசாம்பிக் என்பது சரியான பதில். 23வது கேள்வியும் தேசிய கொடியை உருவாக்கி கொள்ளாத நாடு, தேசிய கொடியே இல்லாத நாடு சைப்ரஸ், மெசிடோனியா, வெனிசூலா. மெசிடோனியா என்பது சரியான பதில். 24வது கேள்வியும் முதல் வேலை வாய்ப்புக்கு அலுவலகம் தொடங்கிய நாடு இது? பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி. கவிஸ் வைத்து நடத்தினது. பிரான்ஸ் என்பது சரியான பதில். 25வது கேள்வியும் ஆறுகளுக்கு அணை கட்டும் முறையை முதல் அறிமுகம் செய்த நாடு எது? சீனா, எகிப்து, பிரேசில். எகிப்து என்பது சரியான பதில். 26வது கேள்வியும்
உலகில் துணுக்கு பத்திரிகை அறிவித்த நாடு இது. துணுக்கு பத்திரிகை அந்த சின்ன கேள்வி அந்த பகுதிக்கு இதழ் போடுற துணுக்குகள் சின்ன சின்ன இதழ் போடுற அந்த பத்திரிகை அறிவித்த முதல் நாடு முதல் முதல் பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா. அமெரிக்கா என்பது சரியான பதில். 27வது கேள்வி. எழுதவும் படிக்கவும் தெரியாத மன்னன் யார்? சந்திரகுப்தர், அக்பர் அல்லது சூரியகுப்தர்? சந்திரகுப்தரும் சூரியகுப்தரும் சகோதரங்கள். அக்பர் ஒரு உரையால் அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, ஆனால் மன்னராய் ஆட்சி செய்திருக்கிறார். அக்பர் என்பது சரியான பதில். 28வது கேள்வியும். இலங்கையுடன் ஒரே காட்டில் சுதந்திரமடைந்த நாடு இது. ஜப்பான், வியட்நாம், மியான்மர். மியான்மர் இப்போதான் இந்த பேர் வந்து பர்மா இந்த பேரில் இருக்கைகளே சுதந்திரம் அடைந்ததாம். அப்போ பர்மா தான் முதல் அது இந்த மியான்மர் என்ற பேராக இருந்தது. பிறகுதான் மியான்மர் என்று மாத்திரவே பர்மான்ற பேர் இருக்கைகளில் தான் இலங்கையோட சேர்ந்து சுதந்திரம் அடைந்த நாடு. 29வது கேள்வியும். உலகில் மிகச்சிறிய செய்தி பத்திரிகை இந்த நாட்டில் மிகவும் சிறிய செய்திய பத்திரிகை வாசிக்கிற அர்ஜென்டினா, பிரேசில், நைஜீரியா. பிரேசில் என்பது சரியான பதில். 30வது கேள்வியும். எத்தனையாம் ஆண்டு நயகரா நீர்வீழ்ச்சி முழுக்க உறைந்தது? கனடாவில் இருக்கிற அந்த நயகரா நீர்வீழ்ச்சி 1920, 1923, 1925 ஒரே இடத்துல முழுக்க உறைஞ்சு போயிருந்தது. ஒரு ஒன்றுமே பயணங்களே செய்யலாமல் இருந்தது நீர்வீழ்ச்சி. எத்தனையாம் ஆண்டு? 1925ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். லீடர்போர்டுக்கு போவோம். சரோஜினி சுகராஜா, சிவமணி, லோஜினி, நவலோகித்திலிருந்து செல்வி நித்யானந்தன், நேவிஸ் பிலிப்ஸ். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வி. கிழக்கிலிருந்து வீசும் காற்று இது. கிழக்கிலிருந்து வீசும் காற்று இது. வாடை, கொண்டல், தென்றல். கொண்டல், தென்றல். வாடைக்காற்று, கொண்டல் காற்று, தென்றல் காற்றுன்னு சொல்றது. கிழக்கிலிருந்து வீசும் காற்று. கொண்டல் காற்று என்பது சரியான பதில். 32 இந்த நாட்களில் கொண்டல் காற்றில் இங்கே லோஞ்சதிலே கூடாமல் இருக்கிறது. 32வது. எந்த நாட்டில் உப்பு நீல நிறமாக காணப்படுகின்றது? நீல நிறத்தில் அந்த உப்புகள் இருக்கு. ஹங்கேரி, அர்ஜென்டினா, பிரேசில். ஹங்கேரி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி 33வது கேள்வியும். எத்தனையாம் ஆண்டு பல்பொருள் அங்காடி தொடங்கப்பட்டது? ரோட் வழியில் அங்காடி சந்தை எத்தனையாம் ஆண்டு பல்பொருள் அங்காடியால் தொடங்கப்பட்டது? 1945, 46 அல்லது 48? 48ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். 33வது கேள்வியும். 34வது கேள்வியும். எந்த நாட்டில் உப்பு பொன்னிறமாக காணப்படுகின்றது? இலங்கை, பிரித்தானியா, இந்தியா. பிரித்தானியா என்பது சரியான பதில். 35வது கேள்வியும். எத்தனை துளிகள் ஒரு மழைத்துளி லட்சமாகின்றது? மழைத்துளியாக லட்சமாகின்றது. 6 லட்சம், 8 லட்சம் அல்லது 10 லட்சம்? 10 லட்சம் என்பது சரியான பதில். 36வது கேள்வியும். இரத்த தானம் செய்வோர் எத்தனை வயதானவர்களாக இருக்க வேண்டும்? 18 தொடங்கி 60 வயசா, இல்லை 18 தொடங்கி 55 வயதா, இல்லை 18 வயது 65 வயதா?
18 தொடங்கி 60 வயது உள்ளவர்கள் தான் எப்படியும் இரத்த தானம் செய்ய வேணும். நோயாளர்கள் செய்ய முடியாது, பரிசோதித்து தான் செய்வார்கள். 37வது கேள்வியும், கால் நகங்களை விட கை நகங்கள் இத்தனை மடங்கு வளருகின்றது? 2 மடங்கு, 3 மடங்கு அல்ல 4 மடங்கு? கால் நகங்கள் அதிகம் வளர நகங்கள் கதியாக வளர்ந்துடுறது இத்தனை மடங்கு. 4 மடங்கு என்பது சரியான பதில். 38வது கேள்வியும், முக்கால் பங்கு பரப்புகள் கொள்ள காடுகளை கொண்ட நாடு இது? முக்கால் பங்கு பரப்பும் காடுகள் உள்ள நாடு. பிரேசில், ரஷ்யா, கனடா. பிரேசில் என்பது பனாமா காடு, எல்லாம் பிரேசிலில் தானே, பனாமா காடை தான் அதில் குறிச்சிருக்கிற பிரேசில் நாடு என்பது சரியான பதில். 39வது கேள்வியும், தொலைபேசி அட்டையை கண்டுபிடித்த நாடு இது? தொலைபேசி அட்டையை கண்டுபிடித்த நாடு இது? சீனா, ஜப்பான், பிரித்தானியா. ஜப்பான் என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக 40வது கேள்வியும், தொலைபேசி அட்டை எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1980, 1982 அல்லது 1984? 1982ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். போட்டுக்கு போவோம். முதலாவதாக சரோஜினி சோதராஜா, சிறப்பான வாழ்த்துக்கள் சரோஜினி உங்களுக்கு. எனக்கு அதிசயமா கிடக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க? 12,422 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். இது வெளிச்சம் தெரியும். 2வது இடத்துல வாசிக்கிறீங்களா யாரும்? யாரும் வாசிக்கிறீங்களா? சிவமணி 2வது இடத்துல இருக்கிறீர்கள். வணக்கம் ஜெயநடேசன் நன்றி. ரோஜினி வாசிங்க இருக்கு. முதலாவது வந்து சரோஜினி அக்கா 12,422. சிறப்பான வாழ்த்துக்கள் சரோஜினி சோதராஜா உங்களுக்கு. ஆமா. 2ஆம் இடம் நன்றி. சிவமணி அக்கா 341 புள்ளிகள். 341 புள்ளிகள். 2வது சிவமணி உங்களுக்கு வாழ்த்துக்கள். 3வது நேவில் பிலிப் செஞ்சி 8,245. 8,245. சிறப்பு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். 4வது செல்வி அஞ்சி 7,981. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 5வது ரோஜினி 7,496. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நகுலவதி என்ற 6வது 7,495. வாழ்த்துக்கள். 7வது வாணியக்கா 6,441 புள்ளி. எல்லாருக்கும் சிறப்பு. எல்லோரும் வெற்றியாளர்கள். கேள்வியெல்லாம் இருந்தது. நீங்கள் அறிந்தவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கிறீர்கள். இந்த கேள்வி 539வது கேள்விக்குரிய அப்படியே நான் தந்துள்ளேன், கொஞ்சம் பொறுத்திருங்களா.
உலகில் அதிகம் பேர் சுற்றுலா பயணிகள் எல்லாம் முதலாவது நாடு இது பிரான்ஸ் நாடு. பிரான்ஸ் நாட்டு சுற்றுலா பயணிகளின் தொகை 250 கோடி மில்லியன். அதிக சுற்றுலா பயணிகள் உள்ள இரண்டாவது நாடு ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டின் சுற்றுலா பயணிகளின் தொகை 84 மில்லியன். உலகில் அதிக சுற்றுலா பயணிகள் உள்ள மூன்றாவது நாடு இது அமெரிக்கா. புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்த நாடு அது பிரான்ஸ் நாடு. உலகில் மிகப்பெரிய அணு உலை அமைக்கப்பட்டுள்ள நாடு இது அதுவும் பிரான்ஸ் நாடு. முதல் உயரத்தில் மருத்துவமனை தொடங்கப்பட்ட நாடு அது இந்தியா. முதலில் தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்த நாடு அது சிங்கப்பூர். முதலில் பல்ப் உருவாக்கிய நாடு இது அது அமெரிக்கா. தேனியால் உணர முடியாத நிறம் இது சிவப்பு. உலகில் அதிக மாடுகள் உள்ள நாடு இது பிரேசில். கங்காரு தன் குட்டிகளை வயிற்றில் வெளியால் வைத்திருக்கும் காலம் 6 மாதங்கள். கண்முடி தூங்காத பறவை இனம் எது வாத்து. தனிமைகளால் பார்க்கக்கூடிய பிராணி எது இது பாம்பு. குரங்கள் இல்லாத நாடு எது ஆஸ்திரேலியா. தெருநாய்கள் இல்லாத நாடு நெதர்லாந்து. பன்றியல் களவில் மின்சாரம் உற்பத்தியாகும் நாடு இது தாய்லாந்து. பொம்மலாட்டத்தின் தாயம் இது சீனா. பச்சோந்தின் நிறம் என்ன உண்மையான நிறம் கருப்பு. சூரிய கிரணத்தை முதன்மையில் உணர்ந்தவர்கள் யார் அது சீனர். துப்பாக்கிய தேசிய கொடியில் பொறித்துள்ள நாடு இது மொசாம்பிக். தேசிய கொடியை உருவாக்கி கொள்ளாத நாடு இது மசிடோனியா. முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தொடங்கிய நாடு இது அது பிரான்ஸ். ஆறுகளுக்கு அணை கட்டும் முறையை அறிமுகம் செய்த நாடு எகிப்து. உலகில் துணுக்கு பத்திரிகை அறிவித்த நாடு இது அது அமெரிக்கா. எழுதவும் படிக்கவும் தெரியாத மன்னன் யார் அது அக்பர். இலங்கையுடன் ஒரே ஆண்டில் சுதந்திரம் அடைந்த நாடு அது மியான்மர். உலகில் மிகச்சிறிய செய்தி பத்திரிகை எந்த நாடு அர்ஜென்டினா. பிரேசில். எத்தனையாம் ஆண்டு நயாகரா நீர்வீழ்ச்சி முழுக்க உறைந்தது 1925. கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பேர் என்ன கொண்டல். எந்த நாட்டில் உப்பு நீல நிறமாக காணப்படுகின்றது கங்கேரி. எத்தனையாம் ஆண்டு பல்பொருள் அங்காடி தொடங்கப்பட்டது 1948ஆம் ஆண்டு 34வது கேள்வியாகும். எந்த நாட்டில் உப்பு பொன்முறமாக காணப்படுகின்றது அது பிரித்தானியா. ஸ்ரீலங்காவிலும் இருக்கு பொன்னிறத்தில் உப்பு. எத்தனை துளிகள் மழை துளி லட்சமாகின்றது 10 லட்சம். இரத்த தானம் செய்வோர் எத்தனை வயதானவர்கள் 18 தொடங்கி 60 வயது உட்பட்டோர்.
கால் நகங்களை விட நகங்கள் எத்தனை மடங்கு வளர்கின்றது? 4 மடங்கு. முக்கால் பங்கு பரப்பு கொண்டு காடுகளை கொண்ட நாடு இது, அது பிரேசில். தொலைபேசி அட்டையை கண்டுபிடித்த நாடு இது, ஜப்பான். தொலைபேசி அட்டையை எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1982ஆம் ஆண்டு. அன்பான உறவுகளை, நீங்கள் பங்கு பெற்று சிறப்பித்தல். உங்களுக்கு இந்த கேள்விகள் எப்படி இருந்தது அதை பற்றி நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். எல்லோருக்கும் வாழ்த்து. பங்கு பெற்று சிறப்பித்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இதில் கேட்க வேண்டியிருந்தால் கேளுங்க. நான் அடுத்த 2வது பகுதி கண்டுபிடிக்க தர ஆயத்தமாகிறேன். முக்காப்பிறப்பு வணக்கம் ஜெயாக்கா. அந்த காடுகள் இருக்கிறது இதுவும் ரஷ்யாவையா இதா பிரேசிலா? சரி, பிரேசில் தான். அமேசான் காடுகள் தான் பிரேசில்ல இருக்குது. அது தெரியும். பிரேசில்ல அமேசான் காடு இருக்குன்னு தெரியும். ரஷ்யாவில் இல்லை, காடுகள் எல்லாம் அழிஞ்சிட்டு தான் அமேசான் என்று தான் போட்டிருந்தாங்க. அமேசான் காடுல தான் கூட நிறைய மரங்களும் நிறைய பன்முக உங்களோட கேள்வி அதில் தானே முக்காப்பிறப்பும் இதுல முக்கால் பரப்பு. இப்ப 100% 75% காடுள்ள காடுகள் இருக்கிறது. ஆனா 100% 75% ரஷ்யாவிலையும் அதே மாதிரி காடுகள் இருக்கிறது. ரஷ்யாண்டா நானும் அறிந்தேன். சரி, ஆமா. கொள்வோம். பிரேசில்ல இருக்கிற அந்த காடுகள்ல அமேசான் அந்த நதி அரிச்சு காடுகள் குறைஞ்சி இப்ப அதுதான் நீர்தான் கூடவாக அதில் ஆற்று இது அடிச்சு போயிட்டுது. பெரிய இது தெரியல, பார்ப்போம் இருக்கா. நான் பார்த்துட்டு அடுத்த முறை சொல்றேன், பார்த்துட்டு சொல்றேன். சரி, அன்பான உறவுகள், பங்கு பெற்று சிறப்பித்தவங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு பிறந்து FAT லண்டன் நம் ரேடியோவில் கண்டுபிடி 2வது பகுதி 2வது. தொலைபேசியில் செய்யும் பொழுது 3 தடவை நின்றுட்டுது. நான் திரும்பி வரும் பொழுது கேள்விகள் சிலது செய்ய முடியாம போய்விட்டது. சரி, முதல்ல யாரு வாரீங்க? பேரளை தந்தா நான் கேட்டுக்கொள்வேன். பேரளை தாங்க. நான் 2வது வரேன். நான் 1வது வரேன். வாணிமோகன், செல்வி நித்யானந்தன் 3வது, ரோஜினி 3வது, 4வது சரோஜினி 4வது அவர். சரி, 5வது நவலோதி நிக்கிறீங்களா? 4 பேர் இருந்தானா? நான் 5வதுக்கு வருகிறேன். நேவிஸ் பிலிப்பு நிக்கிறீங்க. நான் 5வது வரேன். 6வது சிவமணி நிக்கிறீங்களா? சாந்தினி துறையாங்க. நிக்கிறேனுங்க. நான் நிக்கிறேனுங்க. சாந்தினி துறை. சரி, 6 பேர் தான். சரி, அன்பான உறவுகளே, முதலாவதாக வாணிமோகன், கோடு என்றதும் சில மரங்களில் வந்துவிடும். கோடு என்றதும் சில மரங்களில் இது வந்துவிடும். ஓர் உயிரினத்தில் 3ஆம் பருவம் ஆகும். கன்னி. கன்னி. ஓர் இனத்தின் 3ஆம் பருவம். இல்ல, கன்னி கோடு என்றதும் சில மரங்களில் வந்துவிடும். ஒரு மரத்தில் அதிகமாக இது வந்து விடுறது. ஓர் உயிரினத்தில் 3ஆம் பருவம். குட்டி, கன்று சரி, தெரியாது. செல்வி நித்யானந்தன், ஒரு உயிரினத்தின் 3வது பருவம் என்ன? ஆமா, ஒரு உயிரினத்தின் 3ஆம் பருவம். கோடு என்றதும் சில மரங்களில இது வந்துவிடும். நான் எந்த மரம் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு கடைசியா சொல்லுவேன் எந்த மரம் அண்டு நீங்க சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, செல்வி வித்யானந்தன் சொல்லுங்க. தளிர் என்று சொல்லி பார்க்கிறேன், தெரியல. அவர் ரோஜினி சொல்லுங்க. நான் சொல்லி பார்க்கிறேன் புழுவண்டு. வடிவா சொல்லுங்க. அத புழு புழு
வேறு என்ன பேர்? மசிர்கொட் மயிர்கொட்டி. மயிர்கொட்டி என்ப புழுகுதான், அது புழுவாக தான் இருக்கிற மயிர்கொட்டி. கோடை இந்த கோடை எல்லாம் சில மரங்களில் வந்து அதிகமாக முருங்கை மரத்தில் வாரது இது. மயிர்கொட்டி மசுக்குட்டி வாரது இல்லையா அவங்களோட இல்ல அது சரி. வீடுகளில்? ரெண்டாவதுக்கு ஒரு உயிரினத்தில் 3ஆம் பருவம். பருவம். மூன்றாம் பருவம். பருவம் மயிர்குட்டிக்கு மயிர்குட்டி. என்ன அதானே. சம்பந்தம்? மயிர்கொட்டிக்கு என்ன புழு முதலாம் அந்த பருவம் இரண்டாம் பூச்சி. பருவம் என்ன? குடப்பி முட்டை புழு அப்படியே வரும். அதை சொல்றோம். அந்த வாழ்க்கை வட்டம் அதுதான் இருக்கிறது. 3ஆம் பருவம். 3 பருவங்கள் இருக்குது. நான் சொன்ன லோஜினி சொன்ன சரியது. முட்டை, புழு, பூச்சி, 3 பருவம். சரி, அடுத்ததாக ரோஜினி சொல்லிட்டீங்க. சரோஜினி சோதராஜா. எனக்கு காது கேட்காது, கொஞ்சம் பிளத்துட்டு. தென்னை மரத்திலிருந்து புறப்படுவது. சரியா? தென்னை மரத்திலிருந்து இல்லை இந்த பாரு, இந்த கேள்வி இல்லை. மரங்களுக்கிடையே இது உண்டாவது. மரங்களுக்கிடையே இது உண்டாவது மருத்துவம் குணங்கொண்ட ஒரு பொருள். ரெண்டாவது தரவு கேட்கல. மரங்கள் மருத்துவம் மரங்களுக்கிடையே உண்டாவது. சரியா? மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள். மரங்களுக்கிடையே உண்டாவது. தென்னை மரத்திலிருந்து புறப்படுவதா? தென்னை மரம் நான் சொல்லி இல்லையே. மரங்களுக்கிடையே உண்டாவது. மரங்கள் இந்த மரங்கள் செடி கொடிகள் வளருதானே, மரங்கள் செடி கொடிகள் வைச்சிருங்க. அப்படி சரி, மரங்களுக்கு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள். மருத்துவ குணம். சொல்லுங்க. சரி, தெரியாட்டால் தெரியான்னு சொன்னால் அடுத்தவர் போகலாம். என்ன தெரியல, நீங்க ஏன்னா நேரம் தெரியாதா யோசிச்சுட்டு செல்ல தெரியாதுன்னா சொல்லுங்க. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. நான் காய் என்று சொல்லி பார்க்கிறேன். காய் தவறு. சாந்தினி துரியரங்கன். பேர் என்று சொல்லி பாக்குறேங்க. இல்ல, தவறு. வாணிமோகன். பட்டை. தவறு. செல்வி நித்யானந்தன். செல்வி நித்யானந்தன் நிக்கிறீங்களா? ஆமா, நிக்கிறேன் தெரியல. எனக்கு கிளை என்று சொல்லி பார்க்கிறேன், தெரியல. இல்ல. லோஜினி. மரங்களுக்கிடையே உண்டாவது மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள் பாவிக்கிறது. அடாடா, இப்ப ஞாபகத்துக்கு இதுவரைக்கும் சொல்லுங்க. சரி, லோஜினி. பட்டை. தவறு. சரோஜினி சோதராஜா. தெரியல. நேவிஸ் பிலிப். கொப்பு இல்ல. சாந்தினி துரியரங்கன். பிசினா பிஸ் இல்ல. வாணிமோகன். தெரியாது. செல்வி நித்யானந்தன். வேர் அதான் சொல்லியாச்சல்ல, இல்லையாண்டவர். வேற சொன்னீங்க. அவர் வேறு இல்ல. சாந்தினி அப்ப பட்டை என்று சொல்றேன். சொல்லியாச்சு. அப்பவும் வர அதுவும் தவறு. அப்பவும் சொல்லக்கூடாது. அதுவும் வந்துட்டு நீங்க ஒரே பட்டை தெரி என்று சொன்ன நினைக்கிட்டு. ஓகே, ரோஜினி வேறும் சரியாக இணைந்தானே. மருத்துவ குணம் கொண்டது வேறு இருக்குதானே. வேறு பாவிக்கிறீங்களா? ஆமா, வேறு இருக்குதானே. அந்த போட்டுத்தானே அது. இல்ல, அது தவறு. மருத்துவ குணம் கொண்டது வேறன்னு நான் நன்னாரி வேர் எல்லாம் நினைக்கிறேன். இருக்குது. மரங்களுக்கு இடையே இருப்ப, மரங்களுக்கு கீழே தான் வேர் இருக்குது. மரங்களுக்கு இடையே இருப்பது. ரோஜினியா? என்ன இருக்கிறது? ரோஜினி சொல்லுங்க. நான் விழுது என்று சொல்லி பாக்குறேன். அதுவும் தவறு. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. மரங்கள்ல இந்த பெரசைட்ன்றது தமிழ்ல என்னன்னு தெரியல. மரங்களுக்கு இடையே இருக்கு போல இருப்பது. அது தவறு. இங்கிலீஷ்ல பார்க்காதீங்க, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இது சும்மா ஒரு சின்ன கேள்வி. இது நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. தெரியலையே, வரவில்லை. சாந்தினி துரியரங்கன். தண்டு.
என்ன சொல்றீங்க? தண்டு தண்டு ரெண்டு சொல்லு சரி, ஒரு சொல்லு தவறு. ரெண்டு எழுத்தா? ஒரு எழுத்து தவறு. சரோஜினி சொல்லி பார்க்கவா? வாணிமோகன் பாருங்க, வாணிமோகன் உங்களோட இது வரைகளை சொல்லுங்க. வாணிமோகன் தண்டு சண்டு ரெண்டு எழுத்து சரி, ஒரு எழுத்து தவறுனா இன்னொரு எழுத்தை சேர்த்து சொல்லுங்க. வாணிமோகன். சண்டு இல்ல. செல்வி நித்யானந்தன். உங்களுக்கு இடையே வர்றாண்டா தண்ணீர் தான் வரும். இந்த 3 எழுத்து தான் சொன்னதுல, தண்டன்னு சொன்னதுல ஒரு எழுத்தை வெட்டி போட்டு 2 எழுத்தும் சரி, அதை சேர்த்து சொல்லுங்க. லோஜினி சொல்லுங்க. மருத்துவ குணம். பூண்டான்னு சொல்றேன். வாழ்த்துக்கள். பூண்டு என்பது சரியானது. பூண்டு இல்லையா? அந்த விரங்களுக்கு இடையில பூண்டு இருக்கிறது தானே. புல்லு பூண்டு. புல்லு புண்ணு அதுதான் கண்டு சொல்லலாம். பூண்டா? சரி. பூண்டன்னு சொல்லி இந்த வெள்ளை பூண்டு உள்ளிய சொல்றேன் இல்லையா? இல்ல அது சரி. பூண்டு அது புல்லு பூண்டு கீழே இருக்கதான் சொல்றது. இடைகளுக்கு மரங்களுக்கு இடையில இருக்கிறது மரங்கள் பெரிய அடர்த்தியான மரங்கள் இல்ல, புல்லு புண்ணுன்றது கீழே இருக்கிறது எல்லாம். சொன்னேன் நான். மரங்களுக்கு இடையே உள்ளது, மரங்களுக்கு இடையே இருக்கிறது. செடி கொடியானு சொன்னேன் நான். செடி கொடியானு சொன்னேன் நான். மரங்களுக்கு இடையே புல்லுகள் இருந்து பிடிங்கிறீங்களே இல்லையா நீங்க? மற்றது சமையலுக்கு உதவி நாங்கள் மருத்துவ குணம் கொண்டது பூண்டு உள்ளியே சொல்றது. லோஜினி சரியா சொல்லி இருக்கிறீங்க. சரோஜினி சோதராஜ் அடுத்தது. ஆனா இப்ப இந்த பட்டையும் ஏற்றுக்கொள்ள வேருக்கு பிள்ளை அது கீழுக்கு இருக்கிறது. பட்டை சரியா தானே இருக்கும். கருவாப்பட்டை இருக்குதானே அப்படி பார்த்தா? மரங்களுக்கு இடையே இருக்குதுன்னு சொன்னா பட்டை எங்க இருக்கிறது? மரங்களுக்கு மேல இருக்குது பட்டை. மரங்களை மூடியல்ல பட்டை இருக்குது. மரங்களுக்கு மேலே எல்லாம் பட்டை இருக்குது, மரங்களுக்கு இடையே இருக்குன்னு சொன்னேன் நான். புல் புண்டுகள்னு சொல்லி சொன்னேன் நான். புல் புண்டுகளுக்கு இடையே. சரோஜினி சோதராஜா சொல்லுங்கள். பித்தளைகளில் இதனை காணலாம். பித்தளை பொருட்களில் இதனை காணலாம். தோலில் ஏற்படும் நோய்களுக்கு இது பாவிப்பது. தோல்களுக்கு ஏற்படும் நோய்களில் இதை பாவிப்பது. கரல். நீங்க அந்த கேள்வியை உள்வாங்குறீங்களே. பித்தளைகளில் இதனை காணலாம். பித்தளை பொருட்களில் இதனை காணலாம். தோலில் ஏற்படும் நோய்களுக்கு இது பாவித்துக் கொள்வது. நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்தது நேவிஸ் பிரிப் சொல்லுங்க. களிம்பு என்பது சரியான பதில். பித்தளை பொருட்கள் எல்லாம் களிம்பு பிடிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? என்ன மறுமொழி? களிம்பு. களிப்பா? களிம்பு. சாந்தினி சுரேரங்கன. சிறு தானியங்களில் இதுவும் ஒன்று. இப்பொருட்களை பொறித்து கொறித்தீனாக பாவியில் உண்பார்கள். இல்ல மன்னிப்புடன் அந்த களிம்புக்கு 2வது தரவு என்ன? தோலில் ஏற்படும் நோய்களுக்கு பாவிப்பது. மெட்ட தரவை சொல்லுங்க. சாந்தினி சுரேரங்கன் சொல்லுங்க. சிறு தானியங்களில் இதுவும் ஒன்று. இப்பொருளை பொறித்து கொறித்தீனாக உண்பார்கள். பொரித்து என்னென்ன 2வது பொரித்து என் மாதிரி உண்பார்களுங்க? கொறித்தீனா உண்பார்கள். கொறித்தீனா வச்சு உண்பார்கள். 2வது தரவு என்ன? எனக்கு காது கேட்குது. இப்பொருளை பொரித்து கொறித்தீனாக சாப்பிடுவார். சாமை, விறகு, துணை. முதலாவது சிறுதானியங்களில் இதுவும் ஒன்று. சிறுதானியங்களில் ஒரு தானியம். சிறுதானியம் நான் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு தானியங்களில் இதுவும் சேர்க்கப்படுகிறதான். தானியம் சேர்ந்ததா இருக்கு. பயறு, உளுந்து, நெல்லு, கொள்ளு, நெல்லு. இப்பொருளை அதிகமாக பொறிக்கிறார். பொறிக்கிறான்னு சொன்னா எண்ணெய் விட்டு பொறிக்கல, சும்மா பொறிப்பினா. சாந்தினி சோழனா? சோளம் என்பது சரியான பதில். சோளத்தை நீங்க பொறிச்சு சாப்பிட்ற இல்லையா?
Okay, okay, yeah, yeah. அடுத்தது வாணிமோகன். பரதநாட்டியத்துக்கு இதுவும் முக்கியமானது. பரதநாட்டியருக்கு இது முக்கியமானது. ஐபோன் மோவில் வந்திருப்பதில் இதன் பாவனை குறைந்து விடுகின்றது. ஐபோன் மோவில் வந்ததுனால இதன் பாவனை குறைந்து விட்டது. பரதநாட்டியத்துக்கு முக்கியமானதா? ஆமா, ஆமா, முக்கியமானது கால்கை தானே. வாணிமோகன். சரி. சத்தத்தை கதை வாணி ஓ பாருங்க. என்ன பரதநாட்டியம் வாடுறீங்களோ? முத்திரை பரதநாட்டியத்துக்கு முக்கியமானது அபிநயம். சொன்னீங்க. முத்திரை. முத்திரை. முத்திரை என்பது சரியான பதில். ஆமா. ஐபோனங்களால இப்ப கடிதங்கள் போடுறையில முத்திரையும் பாவிக்கிறீங்கள தானே. இப்ப இது பரதநாட்டியம் முத்திரை தான் முக்கியமாக அமைகிறது. அடுத்தது நேவிஸ் பிலிப்பா. பல காலமாக ஆயுதங்களை ராணி கிடைத்தது நானே இல்ல. சொல்ல நான் சாரியோ செல்வி நித்யா மன்னிக்கணும். செல்வி நித்யானந்த் நமக்கு இல்ல, நீங்க சாந்தினி கிடைத்தது ரெண்டு போட்ட நீங்க. வாணிமோகனுக்கு நீங்க. சரி. பல காலமாக ஆயுதங்களை பாவித்தால் இதுதான் வரும். பல காலமாக ஆயுதங்களை பாவித்தால் இதுதான் வரும். அதிகமாக விளையாட்டில் இது நடக்கும். அதிகமாக விளையாட்டுல இது நடக்கும். தெரியல பாஸ். யாரு லோஜினி சொல்லுங்க. சொல்லு. ஆ தழும்பு. வடிவா சொல்லுங்க. தானா தானா தழும்பு அந்த அடையாளம் பாருங்க அதை சொல்லு. இல்ல 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 தளம்பண்டு இல்ல, தவறு. பல காலமாக ஆயுதங்களை பாவித்தால் இதுதான் நடக்கும். அதிகமாக விளையாட்டில் இது நடக்கும். நீங்க சொல்லிட்டீங்க. சரோஜினி. அதிகமாக விளையாட்டில் இது நடக்குமா? ஆமா. தேய்வானம். விளையாட்டுல நடக்கிறது தீவானம். நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. ரெண்டாவதுக்கு பேர் வராது. மழுங்கன்னு சொல்றோம். மழுங்கு. மழுப்பு கத்தி உங்களுக்கு தேஞ்சு போனா என்ன செய்யறீங்க? பல காலமாக ஆயுதங்களை பாவித்தால் இதுதான் நடக்கும். மழுப்பு. அதிகமான விளையாட்டில் இது மழுப்பி விளையாடுற இல்லையா விளையாட்டில்? நேவிஸ் பிலிப்பு. சாந்தினி துரையரங்கன. அடுப்பெரிக்கும் போது தாயத்தில் நாம் செய்து கொள்வது. அடுப்பெரிக்கும் போது தாயத்தில் நாங்கள் செய்து கொள்வது. வாகனம் ஓட்டுகளுக்கு போலீசாரின் ஒரு ஊதென்பது சரியான பதில். மன்னிப்புடன் அந்த முதல் கேள்விக்கு என்ன பதில் வந்தேன்? டெலிபோன் வந்தா போல கேட்க முடியாம. மழுப்பு. மழுப்பி விளையாடுவின் அஞ்சல வேறும். ஆயுதத்துல என்ன மழுப்பு? ரெடிகிராம் பாவித்தா மழுப்பா போறேன்னு சொல்லி கத்தி தீட்டுற இல்லையா நீங்க? மழுப்புண்டா வரும். மழுங்கி போறேன்னு மழுங்கல்லோ. மழுங்கல்ல அது அந்த மொட்டையா போறத சொல்ற. சும்மா பேச்சு வழக்குல மழுங்குறன்னு சொல்ல வரலாம். மழுப்பு வராது. மழுப்பு கண்டு வர்ற இல்லையே. மழுப்பு கண்டுதான் நாங்க பாவிக்கிறோம். மழுப்பு கண்டு சொல்லி மழுங்கி. ரெண்டாவதுக்கு சொல்லி இருக்கலாம் தானே. மற்றது கண்டான்னு ரெண்டாவது மழுப்புறது வந்தாலும் முதலாவது ரெண்டும் தானே பொருந்தோணும். பல காலமாக மழுப்புறதும் பார்க்க அலாப்புறதுண்டு கூட சொல்லுவோம். அது இல்ல மழுப்பு. இதாக கருத்தெடுத்த போனா செய்யலாது. சொல்லுங்க. அடுத்த சொல்லுங்க. அப்படி என்ன நீங்க முதல்ல சொல்லுங்க. பேச்சு வழக்கு சொல்லும் வருமென்று சொல்லுங்க. அதுதான் பேச்சு வழக்கு சொல்லுத்தான் வருது. பேச்சு வழக்கு நாங்க வீடுகள்லாம் சொல்றோம். நாங்க மழுப்பி விளையாடுறோன்னு சொல்ல மழுங்கி அது சொல்ற சரி. ஆனா மழுங்கண்டுதான் சொல்றது. மழுப்பண்ணு நாங்க சொல்றோம். நாங்க சரியா இல்லையாண்டா நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு தான் நீ நான் சொல்லாமலே விட. யார்கிட்ட சொன்ன? லோஜினியா சொன்னது? ஆமா நீங்க சொன்ன சாந்தினி துரையரங்க. நீங்க நீங்கள் புகை சொன்ன அந்த என்ன சொன்ன ஊதுறது சொல்லிட்டா சாந்தினி. வாணிமோகன். இது ஒரு பருப்பு வகையை சேர்ந்தது.
ஒரு சிலரிடம் ஒரு பொருளிடம் இதனை முகர்ந்தால் அறிந்து கொள்வார்கள். ஒரு சிலரிடம் ஒரு பொருளிடமும் இதனை முகர்ந்தால் அறிந்து கொள்வார்கள். ஒரு சிலரிடம் ஒரு சிலரிடம் அல்லது ஒரு பொருளிடம் இதனை முகர்ந்தால் அறிந்து கொள்வர். இது ஒரு பருப்பு வகையை சேர்ந்தது. இல்ல, ரெண்டாவது தடவை எனக்கு விளங்க இல்ல. ஒரு சிலரிடமோ ஓ ஒரு பொருளிடமோ ஆ. இது பக்கத்துல நின்றோம்னா முகர்ந்து பார்த்தால் இப்படி இருக்கும். ஒரு பொருள் என்றான். தானியம் தெரியாது. செல்வி நித்யானந்தன். நாட்டம் பாராது சொல்றது தெரியும், மற்றது தெரியாது. சரி, தவறு. லோஜினி சொல்லுங்க. சொல்லி புகை பார்க்க புகை உண்டு புகை. லோஜினி நான் கேட்டேனா? லோஜினி உளுந்து வருமா? இல்ல, தவறு. சரோஜினி குரக்கன். தவறு. அதே மாதிரி தான் ஒரு பொருள். நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. ஆமணக்கு ஆமணக்குன்னு சொல்வாரு. பருப்பு வகை ஆமணக்கு. என்னத்துக்கு ஆமணக்கு வரும் சொல்லுங்க. இந்த பொருளை மயங்கி என்னவோ ரெண்டாவது தடவை சொன்னீங்க என்னவோ. இல்ல, நான் கேட்டது ஒரு பருப்பு வகையை சேர்ந்தது. சிலரிடம் அல்லது பொருளிடம் இதை முகர்ந்தால் இதை அறிவார்கள். தெரியல. மற்றது சாந்தினி துரையனங்கன். குபேரையாங்க இல்ல. வாணிமோகன். கம்பு சாமை 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 இல்ல. செல்வி நித்யானந்தன். இணை. தவறு. லோஜினி சாமி. தவறு. சரோஜினி சுதராஜா. அதான் சாமியை சொல்லு. லோஜியை தான் நான் கேட்டேன். லோஜினி சொல்லுங்க. ஆமாம், எனக்கு வரகு இல்ல. தெரியாது. ரெண்டுக்கும் பொருந்தோணும். நீங்க தானியங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனா அந்த தானியம் வரையில. சிலரிடம் ஒரு பொருளிடமும் இதனை முகர்ந்தால் அறிவார். முகர்ந்தால் அறிவார்களா? ஆமாம். முகர்ந்தால் அறிவார்கள். முகர்ந்தால் மணத்தா மணக்கிறது தானே. மணந்து பார்க்கறது. மணத்தால் அறிவார்கள். சொல்லுங்க நேவிஸ் பிலிப். பருப்பு வகைண்டா எள்ளு வகை அப்படி வருமா? எள்ளு பருப்பு வகையும் தானியம் தான். அது பருப்பு வகைன்னா தானியங்கள் தானே. தானியம் தான் உண்டு. கொள்ளு கொள்ளு தவறு. அதே மாதிரி தான் ஒரு பொருள். வேற அது ரெண்டாவதுக்கும் பொருந்தோணுமா? சாந்தினி துரையரங்கன். பிடிபட இல்லைங்க. ராணிமோகன். எள்ளு. தவறு. செல்வி நித்யானந்தன். என்ன வேற என்ன நடக்குது? அதுல கொள்ளு எள்ளு எல்லாம் வந்துடுது. நெல்லு நெல்லுன்னு சொல்லி பார்க்குறேன். தவறு. லோஜினி. தெரியவில்லையே. புதிய சரோஜினி சுதராஜா. துவரைன்னு சொல்லு. தவறு. அதே மாதிரி தான் ஒரு பொருள். நேவிஸ் பிலிப். பருப்பு வகைண்டா என்ன பருப்பு வகை? பயரா? பயறு இல்ல. சாந்தினி துரையரங்கன். பிடிபடுறது இல்லைங்க. சரி, நான் அதை வச்சிருக்கிறேன். 2 புள்ளிகள் தரையெல்லாம் அந்த கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி இருக்குதா? வாணிமுகன் சொல்லுங்க. இது இது ஒரு விசேடமான அணிகலன். இது ஒரு விசேடமான அணிகலன். கம்பு தடி கொண்டு விளையாட தேவைப்படுவது. கம்பு தடி கொண்டு விளையாட தேவைப்படுவது.
அந்த பருப்பு வகை அதுக்கு வந்துட்டுதா விட? இல்ல நான் சொல்லல விட அதுக்கு. இதை சொல்லுங்க வாணிமகன். இது ஒரு விசேடமான அணிகலன். கம்பு தடி கொண்டு விளையாட தேவைப்படுவது. விளையாட தேவைப்படுவது. ஆம். ஆரம். தவறு. செல்வி நித்யானந்தன். அவ இல்லை, அவர் இல்லை. ரோஜினி. ரெண்டாவது தடவை சொல்லுங்க. ரோஜினி சொல்லுங்க. ஆமாமா அந்த இன்னொருக்கா சொல்லுங்களேன். சரோஜினியும் கேளுங்க. இது ஒரு விசேடமான அணிகலன். இது ஒரு விசேடமான அணிகலன். கம்பு தடி கொண்டு விளையாட தேவைப்படுவது. ரோஜினி சொல்லுங்க. காப்புன்னு சொல்லிப்பா. சரோஜினி சொல்லுங்க. சரோஜினியில கேட்டுட்டீங்க. அடுத்ததுனா ரோஜினி அப்புறம் சரோஜினி. தாலிக்கொடி. 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 நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. சிலம்பு. சிலம்பு என்பது சரியான பதில். என்னது? சிலம்பு. சிலம்பு. உரமா? சிலம்பு. இது ரம்பா. ஒரு விசேடமான அணிகலன். சிலம்பு. சிலம்புக்கு கால் சிலம்பு. சிலம்புன்னு தான் சொல்றது. கம்பு தடி கொண்டு விளையாட தேவைப்படுகிறது. என்ன இந்த விளையாட்டுக்கு சிலம்புக்கு கம்பு தடி தான் வச்சு பாவிக்கிறவைகள். 3 3 6 2 8 3 3 6 இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. வாணிமோகன். சாந்தினி துறையரங்கன. திருமணமான பெண்களுக்கு தாலிக்கு உதவியாக இருப்பது. திருமணமான பெண்களுக்கு தாலிக்கு உதவியாக பாதுகாப்பதற்கு தாயத்தில் இது ஒரு பலவிதமான வீடுகளில் காணப்படலாம். தாயகத்தில் இது பலவிதமான வீடுகளில் காணப்படுமா? பாதுகாப்பாக வீடுகளில் காணப்படும். பாதுகாப்பிற்கு திருமணமான பெண்களுக்கு தாலிக்கு உதவியா இருப்பது. தாலி வேலி. வாழ்த்துக்கள். வேலி என்பது சரியானது. என்ன பதில்? திருமணமான பெண்களுக்கு தாலிக்கு உதவியா இருப்பது வேலி. தாய்க்கு வேலி. தாயத்து இது பலவிதமாக பாதுகாப்பாக வீடுகளில் காணலாம். பாதுகாப்பு கண்டு வேலி. லோஜினிக்கு ஒரு புள்ளி, சரோஜினிக்கு ஒரு புள்ளி. அந்த 3 3 லோஜினிக்கு 2 புள்ளியല്ലോ. லோஜினிக்கு 2 புள்ளி. சாரி, அதான் நான் சரியாச்சு. 3 3 6 6 2 8 கடைசி அந்த கேள்வி என்ன கேட்டேன் நான் என்ன கேட்டேன் அம்மா? அந்த இது ஒரு பருப்பு வகையை சேர்ந்தோன்னா மொச்சை. மொச்சைன்னு இல்லையா இருக்கலாம் மொச்சை. மற்ற சிலரிடம் இந்த பொருட்களிடம் பார்த்தா மொச்சை அடிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? சொல்லுவாங்க. மொச்சை மணக்குதான்னு சொல்றேன் இல்லையா? சரியா கேள்வி மறுமொழி. வாழ்த்துக்கள். இல்லையா? லோஜினிக்கு 2 புள்ளி, சரோஜினிக்கு 1 புள்ளி, நேவிஸ் பிள்ளைக்கு 3 புள்ளி, சாந்தினி துறையரங்க 3 புள்ளி. 10 கேள்விக்கு 10 மறுமொழி. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இன்று பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் தளந்தந்த அதிபர் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றி தொழில்நுட்பத்திலும் கேள்வி மறையிலும் உடைய அந்த வாணி மோகன்களுக்கும் அனைத்து பாமுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அருண்குமாருக்கும் ஆசாசிலேட் அருண்குமாருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நன்றி வணக்கம். வருகின்றது அறிவு களஞ்சியம் தோப்படுத்தி ஆனந்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். அத்துடன் நேரலை நிகழ்வுகள் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.